நம்மில் பலருக்கும் பாட்டி வீட்டு திண்ணை அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு பழைய வீடு நினைவுக்கு வரும். வாசல்ல ஒரு திண்ணை, அதில் ஒரு மர நாற்காலி. சாயங்கால வேளையில் யாரோ வந்து உட்கார்வார்கள். ஒருத்தர் கதை சொல்வார், குழந்தைகள் ஓடி விளையாடுவார்கள். சில நேரம் அங்கே சிரிப்பு இருக்கும், சில நேரம் வாக்குவாதம் இருக்கும், சில நேரம் வாழ்க்கையை பற்றிய பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட அங்கே விவாதிக்கப்படும். அங்கே யாரும் மைக்ரோஃபோன் எடுத்துன்னு வந்து பேச மாட்டான், யாரும் லெக்சர் கொடுக்க மாட்டாங்க. பேசுவான், கேட்பார்கள், சிரிப்பான், சிந்திக்கவும் செய்வார்கள். அந்த திண்ணை தான் இப்போ நம்முடைய இந்த சந்திக்கக்கூடிய இடம், பாட்டி வீட்டு திண்ணை. இது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல. ஒவ்வொரு வாரமும் கொஞ்ச நேரம் நம்முடைய இந்த வேகமான வாழ்க்கையை நிறுத்தி வச்சுட்டு ஒரு கதை கேட்கறதுக்கு, ஒரு உறவை பற்றி யோசிக்கிறதுக்கு, ஒரு பழைய நினைவை மனசு திறந்து பேசுறதுக்கு, சில நேரம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கிறதுக்கு நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சின்ன திண்ணை. இந்த இடத்துல வாழ்க்கை பாடங்கள் இருக்கலாம், சின்ன சின்ன கதைகள் இருக்கலாம், உறவுகளை பற்றிய குழப்பங்கள் பேசப்படலாம், நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றிய கேள்விகளை நாம் எழுப்பலாம். சில நேரம் நமக்கே தெரிந்த உண்மையை கொஞ்சம் வேறு கோணத்தில் பார்க்கலாம், யோசிக்கலாம். ஏன்னா வாழ்க்கை சொல்லித் தரக்கூடிய இந்த பாடங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் கிடையாது. சில நேரம் ஒரு மனிதர் மூலமாக விடை வரும், சில நேரம் ஒரு தவறுகள் மூலமாக தெரிந்து கொள்வோம், சில நேரம் ஒரு வயதானவருடைய முகபாவத்திலிருந்தே நமக்கு விடை கிடைக்கும். அதனால தான் இந்த பாட்டி வீட்டு திண்ணை நிகழ்ச்சியோட முதல் நிகழ்ச்சியை வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனை. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். என்னன்னா, இதை நான் பேசுறது வந்து பெரியவர்களை புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு இளைய தலைமுறைகள்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லை, யங்கர் ஜெனரேஷன் கிட்ட சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை. நானும் ஒரு சீனியர் சிட்டிசன் தான். அதனால் இந்த பேச்சு இது யங்கர் ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்லை, நம்ம பற்றி நாம் கொஞ்சம் பேசிக்கிறதுக்காகும். இப்போ வயசு ஆறுதுங்கிறது இனவிட்டபிள். வயசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறையும், இது வந்து இயற்கை. இந்த இடத்துல உடம்பு பாதிப்போட மனசு பாதிப்பு ஜாஸ்தியாகுது. என்ன பண்ணுறோம், எங்கள் காலத்துலலாம் இப்படிலாம் கிடையாது. இப்போ பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காப்பா தெரியுமா, நாங்கள்லாம் பெரியவா பேச்செல்லாம் கேட்டிருந்தோம், இப்போ யாரும் யாரோட பேச்சையும் கேட்கறதே இல்லை அப்படின்னு திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கும். கரெக்ட், அதில் உண்மை இருக்கலாம். ஆனால் நாம் கடந்து வந்த காலம் வேறு, நம்ம வாழ்ந்த காலம் வேறு. அதனால் நாம் எப்படி நம்ம காலத்தை வாழ்ந்தோமோ அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷனும் அப்படியே தான் வாழணுங்கிற அவசியம் இல்லை. அவளோட உலகம் வந்து அதை நம்மளால் முழுக்க புரிஞ்சிக்க முடியாது. அது தப்பு இல்லை, புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கலாம். இல்லை புரிஞ்சிக்க முடியலையா, அவசியம் இல்லை, புரியாட்டாலும் பரவாயில்ல, குத்தம் குறை சொல்லிட்டு இல்லாமல் இருந்தால் சரி. இந்த யங்கர் ஜெனரேஷன், இன்றைய பிள்ளைகள் வந்து டெக்னாலஜியோடு வளர்ந்தவர்கள், டெக்னாலஜியோடு வாழ்பவர்கள். நம்ம காலத்தை விட அவள் காலம் ரொம்ப வேகமாக ஓடுறது. அவளோட வேலை வேறு, டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேறு, காம்படிஷன்ஸ் வேறு, உறவுகள் வேறு, அவளுக்கான முக்கியத்துவங்கள் ப்ரையாரிட்டிஸ் வேறு. அவளோட வாழ்க்கை முறை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இது ஒரு தலைமுறைக்கும் உண்டான ஒரு விஷயம். ஜெனரேஷன் கேப்னு சொல்கிறோம் இல்லையா, அவளோட காலம் அவளோடது. அவர்களுக்கு நாம் வந்து நம்மளுடைய அனுபவத்தை கொடுக்கலாம். ஆனால் நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்த மாதிரி அவள் வாழணும்னு அவள் மேலே திணிக்க முடியாது. அதே சமயத்தில் இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷனும் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். என்ன, நாங்கள் எல்லாத்தையும் சரியாக பண்ணவா கிடையாது, ஆனால் எங்ககிட்டையும் கொஞ்சம் தவறுகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதை, எங்களோட பாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நீளமானது.
வித் மோர் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவம் ஜாஸ்தி. இந்த அனுபவத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது எடுத்துக்க முடியும்னா எடுத்துக்கோங்க, மீதியை விட்டுடுங்கோ. இதுதான் 2 ஜெனரேஷனுக்குமே ஒரு பாலமாக, ஒரு சமரசமான ஒரு விஷயமா இருக்கலாம். முதுமைன்னா என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாமே குறைச்சி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட காலம் முடிஞ்சுடுத்து அப்படின்னு ஓரமாக உட்கார்ந்து கொள்ளவும் வேண்டாம். ஏன்னா வயசாயிடுத்து தவிர மனசில் இன்னும் தெம்பு இருக்கும் இல்லையா? நம்ம நிறைய பண்ண முடியும். புதிய விஷயங்களை கற்றுக்கலாம், புதிய மனிதர்களை சந்திக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரோட நட்பு பாராட்டலாம், நமக்குள்ளே இருக்கிற திறமையை திருப்பி நம்ம மீண்டும் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வரலாம். சின்ன வயசில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பல காரணக்கோசரம் பண்ணாமல் இருந்திருப்போம், அதை மீண்டும் பண்ண ஆரம்பிக்கலாம். இத்தனை வருஷம் மற்றவாளுக்கோசரம் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடியாச்சு இல்லையா? இனிமே நமக்கோசரம் நம்ம கொஞ்சம் ஓடலாமே, நமக்கோசரம் நம்ம வாழ பழகிக்கலாமே. அதனால என்னோட வயது உள்ள நண்பர்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறது ஒன்றே ஒன்று தான். வயசாயிடுத்து அப்படின்றத ஒரு காரணமாக வச்சுட்டு வாழ்க்கை வாழ்வதை நிறுத்திடாதீங்க. உடலுக்கு வரம்புகள் இருக்கு, அது சொல்கிற வரம்புகளை, லிமிட்டேஷன்ஸை மதித்து கேளுங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஆனால் மனசுக்கு அனாவசியமான வரம்புகளை போட வேண்டிய அவசியம் இல்லை. புதிய விஷயங்கள், நியூ திங்ஸ் லேர்ன். ஒரு பழைய நண்பருக்கு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் தான் டெக்னாலஜி நமக்கும் தெரியுமே, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், பழைய ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சி பேசுங்கோ, சந்தியுங்கோ. இல்லை ஒரு புஸ்தகம் படிங்கோ, இல்லை ஒரு பாட்டு கேளுங்கோ, இல்லை வீட்டில் ஒரு செடி வளருங்கோ, அது வளர்றதை பார்த்து ரசிங்கோ, உங்களுக்கு பிடிச்சதை பேசுங்கோ. முக்கியமாக என்னென்னா, ஐ ஆம் நாட் யூஸ்ஃபுல் டு எனிவன், நான் யாருக்கும் தேவையில்லை அப்படிங்கிற மனப்பான்மையை மட்டும் வளர்த்துக்காதீங்க. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இவாக்கிட்டையும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். அதாவது அவளோட உதவி நமக்கு எப்போதும் தேவையில்லை. ஆனால் அவாக்கிட்டையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், உங்களோட நேரம், கொஞ்ச நேரம் எங்களுக்கு தேவை. நாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உடனே கேட்டுண்டு அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சொல்ல வர விஷயத்த கொஞ்ச நேரம் கேளுங்க. எங்களோட கருத்து, தாட்ஸ் ஓல்டன் தாட்ஸாக இருக்கலாம், ஆர்த்தடாக்ஸாக இருக்கலாம். ஆனால் எங்களோட உணர்வுகள், ஃபீலிங்ஸ் அதெல்லாம் பழசு கிடையாது. எங்களுக்கும் ஹாப்பினஸ் வேணும், மகிழ்ச்சி வேணும், எங்களுக்கும் அன்பு வேணும், எங்களுக்கும் எங்களை யாரோ எதிர்பார்க்குறா, நம்ம யாரோ எதிர்பார்த்து கொண்டிருக்கா அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும். உண்மையில் பார்த்தோன்னா இந்த தனிமை, லோன்லினஸ்ங்கிறது வயசானவாளுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது. இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இல்லை லோன்லினஸ்ங்கிறது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலிங்கிறது குறைஞ்சிட்டே வருது இல்லையா? அதனால் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வருது. ஆனால் என்னென்னா, வயசு வேறாக இருக்கலாம், தேவைகள் வேறு வேறையாக இருக்கலாம். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற அடிப்படை தேவை ஒன்று தான், ஐ ஆம் இம்பார்ட்டண்ட். நான் யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படுறேன், ஐ ஆம் யூஸ்ஃபுல் டு சம்மன் அப்படிங்கிற உணர்வு. அது நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திண்ணையில், பாட்டி வீட்டு திண்ணையில் நாம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசலாம். இங்கே பாட்டியும் பேசலாம், பேரன் கேட்கலாம், பேரன் பேசலாம், சில நேரத்தில் பாட்டி கேட்கலாம். சில நேரம் கருத்துக்கள் வேறுபடலாம், சில நேரம் சிரிக்கலாம், சில நேரம் அட இதை இப்படி நான் பார்த்துருக்கலாமே, இப்படி பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். அதுதான் இந்த உரையாடலோட அழகே. இந்த உலக மூத்தோர் தினத்தில், அதாவது வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டேல, ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு ரிக்வெஸ்ட் தான் உங்ககிட்ட வைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினிடம் மட்டுமல்ல, அதாவது யங்கர் ஜெனரேஷன் கிட்ட மட்டும் அல்ல, வயதானவர்கள்கிட்டையும் நம்மளுடைய அனுபவத்தை பெருமையாக நினச்சிப்போம். ஆனால் அதை அடுத்த தலைமுறை மீது சுமத்தாமல் இருக்கணும், அவளுக்கு அது ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி யங்கர் ஜெனரேஷன்ஸ் இந்த நவீன உலகத்தோடு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடிண்டே இருங்கோ. ஆனால் உங்களை உருவாக்கின ஒரு தலைமுறை, அதை முழுசுமாக பின்னாடி விட்டுட்டு போயிடாதீங்க. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டக்க வாங்குவோம், கொஞ்சம் உட்காந்து பேசலாம், ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கொஞ்சம் கேட்கலாம், பிறகு இடம் மாறலாம். இப்படி இருந்தால் தான் ஒரு குடும்பங்கிறது உயிரோடு இருக்கும். ஒரு நாளைக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாளைக்கு வயதானவர்களாக தான் போகிறார்கள். எல்லாருக்கும் வயசாகும். அப்போது நம்மளை பார்த்து யாராவது
என்ன சொல்கிறீங்க, சொல்லுங்களேன், நான் கேட்குறேன் அப்படின்னு யாராவது நம்மளை கேட்க மாட்டாளான்னு நமக்கும் அந்த ஒரு ஆசை வரும். அதனால் அந்த நாளுக்கோசரம் காத்திருக்காதீங்க. திஸ் இஸ் டு த யங்கர் ஜென்ரேஷன். இன்னைக்கு பெரியவா சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நம்ம உறவுகளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போம். ஏன்னா முதுமைங்கிறது வாழ்க்கையோட முடிவு கிடையாது. வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க தொடங்கக்கூடிய ஒரு புதிய பருவம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது நம்மளோட முதல் சந்திப்பு. இனிமேலேருந்து ஒரு வாரமும் இந்த பாட்டி வீட்டு திண்ணையில் ஒரு கதை இருக்கலாம், ஒரு வாழ்க்கை அனுபவம் இருக்கலாம், ஒரு உறவை பற்றிய கேள்வி இருக்கலாம், நம்மை சுற்றி நடக்கும் ஒரு சின்ன விஷயத்தின் பின்னால் இருக்கும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கலாம். சில நேரம் என்னிடம் பதில் இருக்கலாம், சில நேரம் உங்களிடமிருந்து பதில் கிடைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நாம் இங்கே தீர்ப்பு சொல்ல போவதில்லை. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு பேசி கேட்டு சிந்திக்கத்தான் இங்கு வருகிறோம். அதனால் அடுத்த வாரம் மீண்டும் இந்த பாட்டி வீட்டு திண்ணையில் சந்திப்போம். அதுவரை வாழ்க்கையை அவசரமாக கடந்து போகாமல் கொஞ்ச நேரம் நிதானமாக பார்ப்போம். யாருக்காவது ஒரு ஃபோன் கால் பண்ணுவோம். யாராவது பேச வந்தால் கொஞ்ச நேரம் கேளுங்க. நம்முடைய மனதிற்கும் கொஞ்சம் நேரம் கொடுங்கள். இது உங்கள் ராஜியின் பாட்டி வீட்டு திண்ணை. வாங்க, அடுத்த வாரம் மீண்டும் திண்ணையில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.